ஸோ இந்த மேட்சை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி தான். மொயின் அலி என்ன சொன்னார்னா, அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு, ஸோ அந்த டீமை பொறுத்தவரையும் நிறைய பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த டைமில் டோனி என்கிட்ட பாலை கொடுக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் பால் போட ஆரம்பித்தேன். டெஸ்ட் மேட்சை லென்த்தை போடுவோம், பாலை ஸ்பின் பண்ணுவோம், அந்த லென்த்து லைன் அண்ட் லென்த்லேயே போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த சாண்ட்னரோட பார்ட்னர்ஷிப் வந்து கரெக்டாகவே இருந்தது. நிறைய டாட் பால் போட முடிஞ்சுது, ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடிஞ்சுது. அதை கரெக்டாக எம்எஸ் தோனிக்கு யாருக்கு எந்த பவுலர் கொடுக்கணும், எப்படி போடணுன்றது கரெக்டாக தெரியும். அந்த டைமில் கரெக்டாக எம்எஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க ஆஃப் ஸ்பின்னர் வந்து இல்லை இது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு போட்டால் அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. பட் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட நம்பிக்கை ஒன்றா தான் இருந்தது. கிரவுண்டு லெக் சைடு பெருசாக இருந்தால் யார் வேணாலும் எப்படி பால் போடலாம், முக்கியமாக ஆஃப் ஸ்பின்னர்ஸும் போடலாம் அப்படின்ற டைமில் நான் போட்டேன், எனக்கும் விக்கெட் கிடச்சிது. அதே மாதிரி போன மேட்ச் நீங்கள் ஏன் பவுலிங் போடலான்னு கேட்டபோது, ஸோ ஜடேஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் என்னால் பால் போட முடியாது, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி போட்டார். ஸோ நம்ம இந்த மேட்ச் ஸ்டாட்ஸே பார்த்தீங்கன்னா கூட மொயின் அலி வரும்போது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுங்க. 79 ரன்னுக்கு நோ லாஸில் இருந்த லக்னோ, மொயின் அலி வந்து தான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்தாரு. கெயில் மோயிஸோட விக்கெட் எடுத்தார், KL ராகுல், அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிங்கிற மாதிரி மெயின் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்ததே மொயின் அலி தான். அவர் இல்லைன்னா அந்த மேட்சே எப்படி போயிருக்கும், ஒன் சைடாக போகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். அவர் அந்த விக்கெட் எடுத்து திரும்பினதுக்கு அப்புறம் சாண்ட்னர் ஒரு பக்கம் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த விக்கெட்லாம் எடுத்துமே 12 ரன் வித்தியாசத்தில் தான் சென்னை ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த விக்கெட்லாம் எடுக்கலாம் என்ன நிலைமை ஆயிருக்கும்ன்றதை பாருங்க. ஸோ மொயின் அலி தான் இன்னியோட இம்பாக்ட் பிளேயர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா